பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். அம்மா பாத். சய்யிதா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வஃபாத் எப்போ நடந்தது என்கிறதோட நாங்கள் இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விடயங்களை பற்றி பேசியதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வஃபாத் கானத் தபீஇயத்தன், அதாவது இயற்கையாகவே இருந்தது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் சித்தத்து அஷ்ஹர், ரொம்பவும் பிரபல்யமான கவுலின் படிக்கு 6 மாதங்கள் தான் உயிரோடு இருந்தாங்க. அதை விடவும் குறைந்த காலம் உயிரோடு இருந்தாங்க என்றும் சொல்லப்படுது. ஆத்தன்டிக்கான ஒரு கவுலின் படிக்கு அவங்க 6 மாதம் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஃபாத்திமா நீங்கள் தான் என்னுடைய குடும்பத்தில் என்னோட மௌத்துக்கு பின்னால் முதலாவது என்னையை சந்திப்பீங்க. முஸ்னத் அஹ்மதில் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எப்படி வஃபாத் ஆனாங்க என்கிறத பற்றி ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க. உம்மு ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரிவாயத் செய்கிறாங்க, இஷ்டகத் ஃபாத்திமா ஷிக்வா அல்லதி கபிலத் ஃபீஹி. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மரணிக்கக்கூடிய அந்த நோய் அவர்களுக்கு வந்தது. நான் தான் அவர்களுக்கு நோயை பார்த்து கொண்டு அவங்கள அந்த நேரத்தில் அவங்களுக்கு சில பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தேன். அவங்களுக்கு நோய் கொஞ்சம் அதிகரித்துடுது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு வேலை நிமித்தமாக வெளியே போயிட்டாங்க. சொன்னாங்க, யா உம்மா உஸ்குபி கஸ்லன் ஃபஸக்கப்து லஹா கஸ்லன். ஒரு ரிவாயத்தில் வருது, ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, தாயே எனக்கு தண்ணியை சேர்த்து தாங்க. சேர்த்து கொடுத்தாங்க. ஃபக்தஸலத் கஹ்சனமா ரஐதுஹா தக்ஸிலு. ரொம்பவும் நல்ல முறையில் பூர்த்தியான முறையில் அவங்க குளித்து கொண்டாங்க. பிறகு சொன்னாங்க, யா உம்மா அத்தினி சியாபி அல் ஜதீதா, என்னுடைய ஆடைகளில் ஆகும் புதிய ஆடையை எனக்கு தாங்க. நான் கொடுத்தேன், அவங்க அதை அணிஞ்சு கொண்டாங்க. பிறகு சொன்னாங்க, கத்திமிலி ஃபிராஷி வஸ்தல் பைத்தி, என்னுடைய வீட்டு நடுவில் என்னுடைய அந்த விரிப்பை, அந்த பாயை விரித்து விடுங்க. வலுத்தஜாத் வஸ்தக்பலத்தில் கிப்லத்தை, அப்படியே அந்த விரிப்பில் சாய்ந்தாங்க, கிப்லாவை முன்னோக்கினாங்க. தன்னுடைய வலது கையை அவருடைய வலது கன்னத்தின் மீது வைத்தாங்க. பிறகு சொன்னாங்க, யா உம்மா இன்னி மக்பூலா அல் ஆன், தாயே இப்பொழுது நான் மௌத்தாக போகிறேன் என்று சொல்லி அப்படியே சாய்ஞ்சாங்க. நல்ல முறையில் அவங்க உழுவும் செஞ்சு நல்ல முறையில் குளித்து அவங்க தன்னுடைய கஃபனுடையும் தரித்து அப்படியே சாய்ந்து மௌத்தா போயிட்டாங்க. இந்த ஹதீஸில் சொல்லப்படுது, அவங்களுடைய உடம்பை யாருமே பார்க்குறதுக்கு வைக்காத அளவு அவங்க தன்னைத்தானே அந்த மரணத்துக்காக வேண்டி எல்லா விதத்திலையும் தயாராகி அவங்க மௌத்தாகிட்டாங்க. அவங்கள யாருமே குளிப்பாட்டவோ அவங்களுடைய ஆடைகளை அகற்றத்துக்கோ தேவை இருக்கல. அதே நிலைமையில் அவங்கள இரவோடு இரவு கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு பேணுதலாக எப்போவும் தன்னுடைய ரப்பை சந்திக்கணும் என்ற சிந்தனையோடு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக எடுத்து நடந்து ஆகிராவுக்காக வேண்டி வாழ்ந்த ஒரு பெண்மணி. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான விடயங்கள் நடந்திருக்குது, சம்பவங்கள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் ஒரு
சம்பவங்களை பார்த்தோம். அதிலேயும் பிரபல்யமான ஒரு சம்பவம் தான் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த தியாகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை கூட இறக்கி அவங்களுடைய குடும்பத்தை பற்றி சூரத்து தஹரில் பேசியிருக்கிறார். அவங்க சாப்பாடு கொடுத்ததை பற்றி அல்லாஹ் யுத்தியமுன தஆம அலா ஹுப்பிஹி, அல்லாவின் மீது முஹப்பத் வைத்து அவங்க உணவளித்தாங்க. அவங்க மிஸ்கீனுக்கு, சிறை கைதிகளுக்கு, யத்தீமுக்கு எல்லாம் உணவளித்தாங்க. எந்த அளவுக்கு இஹ்லாஸோட அந்த பணியை செஞ்சாங்கன்னு சொன்னால், இன்னமா நுதீமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நாங்கள் உங்களுக்கு உணவளித்ததெல்லாம் அல்லாவுக்காக வேண்டி உங்கள்கிட்ட இருந்து ஜஸாக்கல்லா ஹைரையோ அல்லது வேறு எதுவும் கூலியையோ ஒரு நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கல என்றதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாள் வரைக்கும் சொல்லி வைத்தான். மற்றுமல்ல, எங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பேணுதல், பர்தா. அஸ்மா பின்த் உமைஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்பொழுதும் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோடையே இருப்பாங்க. அவங்க வசியத் செஞ்சாங்க, என்ற ஜனாசா ஒரு சுந்தூக்குடைய வடிவத்தில் தான் கொண்டு போகப்பட வேண்டும். ஏனெனில் அரபிகள் ஒரு திறந்த தட்டில் தான் கபர் வரைக்கும் கொண்டு போவாங்க. இதனால் உடம்புடைய நீளம், அகலம், பருமன் எல்லாமே விளங்க வரும். எனவே சுந்துக்கை போல மேலால் உயர்த்தி என்னுடைய ஜனாசாவை கொண்டு போய்பட வேண்டும் என்றதுக்கு ஏற்ப வரலாறில் முதலாவது அந்த சுந்தூக்குடைய வடிவத்தில் ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய ஜனாசா கொண்டு செல்லப்பட்டுச்சு. மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடக்கக்கூடியவற்றை பற்றி கேள்வி கேட்க மாட்டான். உடலில் உயிர் இருக்கும் பொழுது தான் மனிதன் உணர்வோடு எதுவெல்லாம் செய்கிறானோ அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். என்றாலும் மௌத்தா போனதன் பின்னாலும் என்னுடைய உடம்பை யாரும் பார்க்கக்கூடாது என்ற கவலை, அல்லது என்ற உடம்பினுடைய பருமனையோ என்னுடைய உயரத்தையோ யாருமே விளங்கக்கூடாது என்ற அந்த ஆதங்கம் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. இதெல்லாம் எங்களுடைய பெண்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இவைகள் வெறுமனே ஒரு சரித்திரமாகத்தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர எங்களுடைய வாழ்க்கைகளில் இவைகளை எடுத்து நடக்கக்கூடிய பக்குவங்கள் மிகவும் குறைந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆரம்ப காலத்தில் பெண்கள் ஆண்களுக்கு மத்தியில் வர்றதுக்கு கூட கூச்சப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க உடம்புல முட்டினாலும் பிரச்சனை இல்லை என்ற அளவுக்கு சந்தைகள்லையும் கடை தெருக்களையும் போக்குவரத்துகள்லையும் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக விளங்குது. மக்களுடைய, முக்கியமாக பெண்களுடைய உள்ளங்களிலிருந்து வெக்கங்கள் எடுக்கப்பட்டு போயிட்டது. இவைகளெல்லாம் கியாமத்துக்குரிய அடையாளம் என்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வும் எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி வைத்திருக்கிறாங்க. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் சில சோதனைக்காக வேண்டி வருவாங்க. அதில் மாபெரும் சோதனையில் ஒன்று தான் பெண்களுடைய வெக்கத்தை பறிக்கிறதுக்காக வேண்டி வருவாங்க. அது வெறுமனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனை அல்ல, மாறாக இவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய தக்வா அகன்று போனதின் காரணமாக ஏற்பட்ட விளைவு தான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட அந்த பெண்கள் பயணித்த சம்பவத்தை நாங்கள் படித்தோம். எந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் பெண்கள் நடந்து கொண்டாங்க. முன்னுக்கு நடந்து வரக்கூடிய நேரத்திலையும் தம்ஷி அல் இஸ்திஹ்யாஇன் ரொம்ப வெக்கத்தோடு தன்னுடைய முகத்தை அப்படியே தன்னுடைய அணிந்திருந்த சட்டை கையினால் சம்பூர்ணமாக மறைத்து கொண்டு தான் என் வாப்பா அவங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் எங்களுக்கு நீர் இறைத்ததற்கு கூலி தருவதற்கு என்று பக்குவமாக சொன்னாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ரொம்ப பேணுதலுடைய ஆணாக இருந்தாங்க. இறுதியில் நுபுவத்துடைய குடும்பத்தில் அவங்களுக்கு மனைவி கிடைக்கப்பட்டது. அந்த மனைவியுடைய பரக்கத் எந்த அளவுக்கு, ஒரு நபியுடைய மகள் அவள் எவ்வளோ பக்குவமாக வாழ்ந்திருப்பாள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட எல்லா விதமான கஷ்டங்களையும் சகித்தாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் தான் அந்த காட்டில் அவங்கள வச்சுட்டு ரொம்ப குளிரான சந்தர்ப்பம், இரவும் சூழ்ந்திருக்குது, பனி முட்டி கொண்டு இருக்குது,
ஒரு சின்ன கூடாரம் உண்ட பள்ளத்தாக்கில் அடிச்சிட்டு, எனக்கு அங்கே நெருப்பு விளங்குது, நான் உங்களுக்கு குளிர்காயத்துக்கு நெருப்பு எடுத்து கொண்டு வாரேன் என்று சொல்லி போன நேரத்தில் தான் அந்த பெண்ணுடைய பரக்கத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவு கபூல் செய்தார் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்தார். இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்து, ஆனால் ரப்புக்கும் உள்ள ஆலா, நான் தான் அல்லாஹ் என்று சொல்லி ரொம்பவும் இருமாப்போட மமதையோடு வாழ்ந்து கொண்டு பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஃபிரௌனுக்கு தாத் கொடுக்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கிறார். ஒரு குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களை தாவத்துக்காக வேண்டி தேர்ந்தெடுப்பான். அதன் பின்னால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை அது எண்ணில் அடங்காது, மற்றீடு செய்ய முடியாது. இவைகள் தான் அல்லாஹ்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய அருட்கொடை என்கிறத நாங்கள் உள்ளத்தில் வைத்து செயல்பட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஃபிரௌனிடத்தில் போகுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அல்லாஹ், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பேச்சு கூட வரமாட்டாது, என்ற சகோதரர் என்னை விடவும் தெளிவாக பேசக்கூடியவர். இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சனஷுத் அலுதக பி அஹீக், அல்லாஹ் உங்களுடைய சகோதரனை நாங்கள் உங்களுக்கு உதவியாக தந்து மேலும் உங்களுக்கு வலிமையை ஊட்டுகிறோம், அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் என்று நபியாக மாற்றி கொடுக்கப்படுது. ஃபிரௌன் இடத்துல போகிறாங்க. அந்த வரிசையில் நாங்கள் சில விடயங்களை பார்த்தோம். அது இன்றைக்கு 36வது ஆயத். ஃபலம்மா ஜாஅஹும் மூசா பி ஆயாத்தினா பையினாத், மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எகிப்துக்கு வந்தாங்க. தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஃபிரௌனை கண்டு அவனுக்கு மார்க்கத்தை போதிக்கணும்னு சொல்லி அவனிடத்தில் போகிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான், ஃபலம்மா ஜாஅஹும் மூசா பி ஆயாத்தின் பையினாத், தெளிவான அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தில் வந்த நேரத்தில் காலு மா ஹாதா இல்லா சிஹ்ருன் முஃப்தரா, அவர்கள் சொன்னாங்க, இது இட்டுக்கட்டப்பட்ட சூனியமே தவிர வேறு இல்லை. காலு, அவர்கள் கூறினார்கள், மா ஹாதா இல்லா சிஹ்ருன் முஃப்தரன், இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட, அதாவது சொல்லக்கூடியவைகள் எல்லாமே வெறுமனே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூனியம் தான். வமா சமஅனா பி ஹாதா ஃபி ஆபாஇனல் அவ்வலீன், அந்த உபதேசங்களை அவங்க கேட்டு இது சூனியத்தினுடைய உபதேசம், இதை போன்றதை நாங்களோ எங்களுடைய மூதாதைகளையோ எங்களுடைய முன்னோர்களோ கேள்விப்பட இல்லை, எங்களுடைய தந்தையர்களும் இதை போன்றதை கேள்விப்பட இல்லை என்று சொல்லி அவர்கள் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாவத்தை மறுத்தாங்க. கால மூசா ரப்பி ஆலமு பிமன் ஜாஅ பில் ஹுதா மின் இந்திஹி, இவர்கள் இப்படியெல்லாம் விடந்தாவாதம் புரியும் பொழுது இது வெறுமனே இட்டுக்கட்டப்பட்ட வார்த்தைகள் என்றெல்லாம் மறுக்கிற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி ஆலமு பிமன் ஜாஅ பில் ஹுதா மின் இந்திஹி, என்ற ரப்பு அவனுடைய புறத்தில் இருந்து யார் நேர்வழியை கொண்டு வந்து இருக்கிறார்கள் என்கிறத ரொம்ப அறிந்தவன் என்று சொல்றதோட, வமன் தக்கூனு லஹு ஆகிபத்து தார் இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், இன்னும் யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நல்ல முடிவுகளை கொடுப்பான் என்கிறதுனையும் ஏண்ட ரப்பு நல்லா அறிஞ்சிருக்கிறான், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஃபிரௌன் அதற்கு மறுமொழி கூறக்கூடிய முறையில் பல விதண்டாவாதங்களை புரிந்தான். சொன்னான், வகால ஃபிரௌனு யா ஐயுஹல் மலஉ, கூட்டத்தினரே, யா ஐயுஹல் மலஉ, வகால ஃபிரௌனு, ஃபிரௌன் கூறினான், யா ஐயுஹல் மலஉ
கூட்டத்தினரே, மா அலிம் துலக்கும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர உங்களுக்கு வேறு நாயனை நான் அறியல்ல, நான் தான் உங்களுடைய ரப்பு, நான் தான் உங்களுடைய இலாஹ் என்று அவன் ரொம்பவும் எருமாப்போட சொன்னான். ஃபஅவ்கித்லியா ஹாமான், எந்த அளவுக்கு அவன் பெருமை அடித்தான் என்றால், ஹாமான் அவனுடைய மந்திரிடத்தில் சொன்னான், ஹாமானே, எனக்காக அலத்தீன் களிமண்ணின் மீது ஒரு நெருப்ப மூட்டு, செங்கல்கள் செய்து ஒரு நெருப்பொண்ட நீ மூட்டு, அத்துடனே ஃபஜாலி சொர்ஹன், எனக்கு ஒரு மாளிகையும் நீ கட்டு, ஃபஜாலி சொர்ஹன், ஒரு பெரும் கோபுரத்தை போன்ற மாளிகையும் நீ கட்டு, லஅல்லி அத்தலியோ இலா இலாஹி மூசா, நான் மூசாவுடைய ரப்பை பார்க்க வேணும், வ இன்னீல அலுன்னுஹு மினல் காதிபின், நான் அவனை பொய்யன் என்று சொல்லி நினைக்கிறேன் என்று இவன் மிகவும் மோசமாக பேசினான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அவகாசங்களை கொடுத்தான். சொன்னான், ஃபிரௌன், என்னை தவிர ஒரு இலாஹ் உங்களுக்கு நான் அறியல்ல, நான் தான் உங்களுடைய ரப்பு என்று சொல்லியும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே இருந்தான். இவ்வாறாக சொல்லி 40 வருடங்களுக்கு பின்னால் அவன் சொல்கிறான், நான் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்வான ரப்பு. அந்த நேரம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு தண்டனையை கொடுத்தான். எனவே இந்த ஆயத்தில் ஃபஅவ்கித்லி யா ஹாமான் வலத்தீன், ஹாமானே, எனக்காக களிமண்ணினால் ஒரு நெருப்ப மூட்டு, ஒரு மாளிகையை கட்டு, அதில் செங்கல்லை ஃபோயேஹி என்றெல்லாம் சொன்னது ஃபிரௌனுடைய காலத்துக்கு முன்னால் களி மண்ணுடைய மணலை கலந்து குலைத்து நெருப்பில் வச்சு சுட்டு செங்கல் தயாரிக்கிற வழக்கம் அங்கே இருக்கல. அப்போ ஃபிரௌனுடைய காலத்தில் தான் இந்த முறையில் அது ஆரம்பிக்கப்பட்டது, அந்த முறை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரப்பட்டது என்கிறதும் இந்த ஆயத்து அறிவிக்கிறது. இந்த பழக்கம் முன்னதாக இருந்தால் செங்கல் தயார் செய் என்று அவன் சுருக்கமாக சொல்லியிருப்பான். அப்படி சுருக்கமாக சொல்லாமல் செங்கல் தயார் செய்யும் முறையை ஃபிரௌன் இங்கே சொன்னான். இப்படி தயார் செஞ்சு அங்கு யாருக்கும் தெரியாமல் இருந்த விஷயத்தை அவன் வெளிப்படுத்தினான். இப்படி தயார் செய்கிறது வேறு யாருக்கும் தெரியாது, இவன் தான் அதனை அறிவித்தான் என்கிறதும் இந்த ஆயத்து சொல்லி காட்டுது. அதனால தான் செங்கல் தயார் செய்த முதல் மனிதன் ஃபிரௌன் என்று அதிகமான சில குர்ஆன் வார்த்தைகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறதோட அதிகமாக முஃபஸ்ஸிரீன்களும் ஃபிரௌன் தான் முதல் அந்த சுட்ட செங்கலினால் கட்டிடம் தயாரித்தான் என்கிறதனையும் தஃப்சீருடைய விளக்கங்கள் சொல்லுது. இப்படி ஃபிரௌனுடைய உத்தரப்படி அவனுடைய மந்திரி அமைச்சர் ஹாமான் பல்லாயிரக்கணக்கானவர்களை சேர்த்து அந்த செங்கல் அறுக்கும் வேலையில் ஈடுபடுத்தி பெரும் செங்கற்களை அவன் செஞ்சு இந்த பனு இஸ்ராயல்களில் பயங்கரமான முறையில் அடிமைகளைப் போல அவர்களிடத்துலேருந்து வேலை வாங்கி கஷ்டப்படுத்தி இவன் மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட விடந்தாவாதம் புரிவதோடு அல்லாவையும் வம்பிக்கிறதுக்கு தயாரானான். இப்படி 5000 முழம் உயரம் 3000 முழம் அகலம் கொண்ட ஒரு பெரிய கோபுரம் கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. 7 ஆண்டுகளாக அந்த கட்டிடம் கட்டி பூர்த்தியாக்கப்பட்ட பின்னால் ஃபிரௌன் அதுக்கு மேலே ஏறி ஆகாயத்தை நோக்கி, அதாவது வானத்தை நோக்கி அம்பெய்தான். அந்த மேலே போன அம்புகளை திரும்ப கீழே வரக்கூடிய நேரத்தில் மலாய்க்காமார்கள் அதில் இரத்தத்தை தோய்த்து கீழே அனுப்பினாங்க. அதை பார்த்து ஃபிரௌன் மூசாவின் இலாஹை
மூசாவுடைய ரப்பை நான் கொண்டுட்டேன் என்று சூளுரைத்தார். இப்படியாக முஹம்மதை கொண்டவர்கள், இப்படியான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எதிராக வந்தவர்கள் என்றாலும் அல்லாஹ் அவர்களுக்கும் அவகாசத்தை கொண்டு தான் இருந்தார். இன்றைய காலத்திலேயும் பயங்கரமான கொடுங்கோள்கள் முஸ்லிம்களுக்கு நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். என்றாலும் பிடிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டால் அவர்களை பாதுகாக்க யாராலும் முடியாது. இப்படி பெரும் கட்டிடம் கட்டி இந்த முறையில் சூளுரைத்து மூசாவுடைய ரப்பை கொண்டுட்டேன் என்றெல்லாம் பெருமிதம் பேசினவன் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவன் பக்கம் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பினான். அவங்க தன்னுடைய ரக்கையால் ஒரு ஒரு தட்டொண்டு தான் அந்த கட்டிடத்துக்கு தட்டினாங்க. அது துண்டங்களாக அப்படியே முறிந்து கீழே விழுந்துச்சு. ஒரு துண்டு ஃபிரௌனுடைய இராணுவங்கள் இருந்த இடத்துல விழுந்தது. அதனால் பல லட்சக்கணக்கான வீரர்கள் அந்த இடத்திலே மௌத்தா போனாங்க. அது 3 துண்டுகளாக விழுந்தது என்றும் சொல்லப்படுது. இன்னொரு துண்டு கடலில் விழுந்துச்சு, மற்றொரு துண்டு மேற்கு பக்கம் விழுந்தது என்று தஃப்சீருடைய விளக்கங்கள் எங்களுக்கு சொல்லுது. இந்த கட்டிடத்தை கட்டும் வேளையில் ஃபிரௌன் உடைய கட்சியில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ, ஃபிரௌனுடைய புறத்தால் இந்த கட்டிடம் கட்டும் வேளையில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்கள ஒத்தர் கூட மிஞ்சிருக்கல, எல்லாருமே மௌத்தா போனாங்க. இந்த முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்தும் கூட ஃபிரௌனுடைய திமிர் அது அடங்கல்ல. இன்னும் அதிகமாக அவனுக்கு திமிர் ஏற்பட்டுச்சு. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து 39வது ஆயத்தில் சொல்கிறான், வஸ்தக்பர ஹுவ வ ஜுனூதுஹு ஃபில் அர்லி பிகைரில் ஹக், எந்த விதமான உரிமையும் இல்லாமல், எந்த தகுதியும் இல்லாமல் அவனும் அவனுடைய பட்டாளங்களும் வஸ்தக்பர பெருமை அடித்தார்கள். வஸ்தக்பர ஹுவ அவனும் வ ஜுனூதுஹு அவனுடைய பட்டாளமும் ஃபில் அர்தி பூமியிலே பிகைரில் ஹக்கி எந்த உரிமையும் இன்றி பெருமை அளித்தார்கள். அனஹும் இலைனா லா யுர்ஜஊன் அவர்கள் வல்லன்னு எண்ணினார்கள், அன்னஹும் இலைனா லா யுர்ஜஊன் எங்களிடத்தில் மீண்டு கொண்டு வரப்பட மாட்டார்கள் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே இஸ்தக்பர என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். இந்த கிபுர் என்ற வார்த்தை ரொம்ப பயங்கரமானது. அத்துடனே அந்த கிபுருடைய ஆகவும் திமிரான தன்மை தான் அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுடைய எண்ணங்கள் லா யுர்ஜஊன் அல்லாஹ் இடத்துல மீளுக்கப்பட மாட்டாங்க என்ற அளவுக்கு ஆகியிருந்தது. சம்பூர்ணமாக அவர்களுக்கு இறை சிந்தனை கொஞ்சம் கூட இருக்கல்ல. இன்றைக்கு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் சில பாவங்களை செய்கிறாங்களோ இப்படியானவர்கள் எல்லாருமே இந்த கிபுருடையவர்களில் சேர்ந்துடுவாங்க. சில சந்தர்ப்பங்களில் நாங்களும் தான் சில பாவங்கள் என்று முன் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை சம்பூர்ணமாக மறந்து விடுகிறோம். நாங்கள் அல்லாஹ் இடத்துல மீண்டு போவோம் என்ற சிந்தனை கூட எங்களுக்கு ஏற்படுறது இல்லை. இவர்கள் எல்லாம் கிபுருடையவர்கள் என்கிறத அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் என்றாலும் கூட யார் பெருமை அடிக்கிறார்களோ அந்த பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்கிறத தெளிவாக எங்களுக்கு ஹதீஸ்களின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அல் கிப்ரியா ரிதாஇ வல் அலமத்து இஸாரி வமன் நாஸஅனி மின்ஹுமா அல் கைத்துஹு ஃபின்னார் லா உபாலி. இந்த கிபுர் என்பது பெருமை என்கிறது என்னுடைய மேலாடையைப் போல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மேலாடை கீழாடை இருக்குது என்கிறது இல்லை. மாற்றமாக அல்லாஹ் எந்த முறையில் இருக்கிறான் என்ற கைஃபியத் மஜ்ஹூல் எங்களுக்கு அதை அறிய முடியாது. எனினும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு விளங்குறதுக்கு உண்டான முறையில் சொல்லுகிறான். மக்கள் ஆடை அணிவார்கள், ஆடை அவர்களோடையே இருக்கும். இதனால் இந்த கிபுரை தன்னகத்தை கொண்டவர்கள் எதனை அவர்கள் என்னிடத்தில் வந்து பறிக்கிறார்கள் என்றால் என்னுடைய மேலாடையிலும் என்னுடைய கீழாடையிலிருந்தும் பறிக்கிறார்கள். ஒமன் நாஸஅனி மின்ஹுமா யார் அந்த ரெண்டில் இருந்து துண்டு பிப்பார்களோ அல் கைத்துஹு ஃபின்னார்
லா உபாலி, அவர்களை நான் நரகத்தில் தூக்கி எரிஞ்சு விடுறேன், பொருட்படுத்த மாட்டேன் என்ற எச்சரிக்கை ஏராளமாக ஹதீஸ்களின் ஊடாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் இந்த விடயங்களில் மிகவும் கவனமாக இருந்து கொள்றதோட இந்த பெருமைங்கிறது அல்லாஹ்வுக்குரிய சிஃபத், அதை எங்களிடத்தில் எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது. சிலர் இந்த பெருமையின் காரணமாக சில வார்த்தைகளை வெளியாக்குவாங்க. ஆனால் அது அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதுங்கிறத கூட விளங்க மாட்டாங்க. சில கேட்பாங்க, உனக்கு தெரியுமா நான் யார், இந்த முறையில் கேட்பாங்க. எப்போ நான் என்று வந்துவிடுமோ அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபம் அவர்களுக்கு வந்துட்டுது என்கிறத மறந்துவிடக்கூடாது. நான் என்ற மமதை அது ஒருத்தருக்கும் வரக்கூடாது. இதனால் தான் உருதுல ஒரு கவிதை சொல்லுவாங்க, மிட்டாதே அப்னி ஹஸ்தி கோ அகர் குச் மர்தபா சாஹே, உனக்கு ஏதாவது ஒரு அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கிடைக்க வேண்டும் என்றிருந்தால், இதாக முக்கியமான ஒரு விஷயம், உனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல ஏதாவது ஒரு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் மிட்டாதே அழித்து விடு, அப்னி ஹஸ்தி கோ நான் என்ற மமதையை, நான் என்ற பெருமையை. கெதானா ஹாக்மே மில்கர் குலோ குல்சார் ஹோதா ஹே, தானா என்று சொல்கிறது ஒரு விதைக்கு, ஒரு சீடுக்கு. அந்த விதை ஹாக்மே மில்கர் தன்னை அப்படியே மண்ணில் அர்ப்பணிக்குது. தன்னை மண்ணில் அர்ப்பணித்ததின் காரணமாகத்தான் இறுதியில் குலோ குல்சார் ஹோதா ஹே, அது பூத்து குலுங்கி பூந்தோட்டமாக மேலும் பலன் தரக்கூடிய மரமாக மாறிவிடுகிறது. இவ்வாறாக யார் தன்னை தானே அல்லாஹ்வுக்காக வேண்டி தாழ்த்தி கொள்வார்களோ அவர்கள் தான் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வார்கள். அவர்கள் தான் மக்களுக்கும் பிரயோஜனம் அளிப்பார்கள். இந்த விடயங்களில் பொழுது நாங்கள் மிகவும் முன்னோக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எங்களுடைய குடும்பம். இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை சிலர் மன்னிக்கிறதுக்கு தயாரே இல்லை. நாங்கள் மௌத் வரைக்கும் அவைகளை ஞாபகம் வைத்து கொண்டு அவைகளுக்காக வேண்டி வருந்தி கொண்டு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. சிலர் அதுக்காக வேண்டி பழி வாங்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் காலம் வாழ்ந்துடுவோம், இந்த உலகத்தை விட்டும் பிரிந்திடுவோம். யாரோட எங்களுடைய உறவுகள் அறுத்து என்ன பிரயோஜனம் ஏற்பட போகுது? நாங்கள் தாழ்ந்து போகும். எப்போ நாங்கள் தாழ்வோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எங்களை உயர்த்துவான். அத்துடன் எங்களின் மூலமாக முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் பிரயோஜனத்தை உண்டு பண்ணுவான். ஹஸரத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி தாழ்ந்து போனாங்க. பெரும் பெரும் காஃபிர்கள், பெரும் பெரும் அரசர்கள் கூட இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க. ஸைத் இப்னு ஷானா எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பாதிரி, தௌராத் இஞ்சில் ரொம்ப படித்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகள்லாம் விளங்கி வைத்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி என்ற பிரசாரத்தை செய்கிற நேரம் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. தௌராத்தில் படித்த விடயங்களை அவன் ரசூலுல்லாஹ்விடத்தில் பரிசீலனை செஞ்சு பார்த்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முபாரக்கான முகத்தை கண்டவுடனே அவர் நபி என்கிறத அவன் விளங்கி கொண்டான், அறிந்து கொண்டான். ஆனாலும் சில தன்மைகள் அவனுக்கு விளங்க முடியாமல் இருந்தது. சந்தர்ப்பம் பார்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்கட்டான நேரத்தில் கடன் கொடுத்தான். கடனை கொடுத்து தவணைக்கு முன்னால் அந்த கடனை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டையை அப்படியே சேர்த்து பிடித்து குலுக்கி, உனக்கு கடனை எடுத்ததை போல திருப்பி தர முடியாதா என்று கேவலமாக அவங்கள மிகவும் வருத்தப்படுத்தினான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கோபப்பட்டாங்க, வாளை உருவினாங்க. விடுங்க யா ரசூலுல்லாஹ், இவனுடைய கழுத்தை கொய்து விடுகிறேன். உமர், நீங்கள் விடந்தாவாதம் பேசாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு தாழ்ந்து போனாங்க. சொன்னாங்க, உமர் விட்டுடுங்க, நீங்கள் கடனுக்குண்டான ஏற்பாடு செய்யுங்க. அதற்குண்டான ஏற்பாடு இந்த முறையில் தான் இன்ன இடத்துல ஈக்குது, நீங்கள் செய்து விடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடனை திருப்பி கொடுத்துக்கு உண்டான ஆயத்தங்களை செஞ்சாங்க. என்றாலும் அந்த மனிதன் கடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளுக்கு முன்னாலேயே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதனை கேட்டு நின்றான். இது
அவருடைய ஒரு மாபெரும் தவறு. ஹஸரத் ரசூலுல்லாஹ் அதை கூட பொருட்படுத்தல, அவங்க தாழ்ந்து சென்றாங்க. இன்றைக்கு நாங்கள் கடனை எடுத்துக்கொண்டு பல நாட்களுக்கு அதை ரப்பர் பண்ணி அதுக்கு தவணை போட்டு கடைசியில் கேட்கக்கூடியவர்களையும் கடிந்து கொண்டு அவர்களுடைய சொத்துக்களை கொடுக்க முடியுமாக இருந்தும் அதை அனுபவித்து கொண்டு மிகவும் மோசமாக நடக்கக்கூடிய வளமைகள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. இது எல்லாமே பெருமைக்கு அடையாளம். ஹஸரத் ரசூலுல்லாஹ் மிகவும் தாழ்ந்து போனாங்க. ஹஸரத் உமர் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்தில், இவரை நீங்கள் வாழையுறி பயமுறுத்தினீங்க, கடனை கொடுக்கறதோடு பயமுறுத்தியதற்காக வேண்டி மேலதிகமாகவும் ஒரு அளவு கொடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸெய்தை அழைத்து கொண்டு போகிறாங்க. போயிட்டு கடனை நிறைவேற்றாங்க, மேலதிகமாக கொடுக்குறாங்க. இது என்ன? இது நான் வாளை உருவி உங்களை பயமுறுத்தியதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொன்னது. உமர், இவைகள்லாம் எனக்கு வானம். உங்களுக்கு தெரியுமா நான் யார்? யார் நீ? ஸெய்த் இப்னு ஷானா. இவ்வளவு தௌராத் இஞ்சில படித்து ரசூலுடைய வர்ணனைகளை எல்லாம் விளங்கிய மனிதன் நீதானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டாய் என்று சொன்ன நேரம் உமர் அந்த திருவதனத்தை, அந்த அழகு முகத்தை பார்த்த உடனே தௌராத்தில் கூறப்பட்ட, இஞ்சியில் சொல்லப்பட்ட நுபுவத்துடைய அனைத்து அடையாளங்களையும் நான் அறிந்து கொண்டேன் என்றாலும் அவர்களுக்கு கோபம் மேலிடும் பொழுது அவருடைய அறிவும் பொறுமையும் அதிகரிக்கும் என்று அதில் எழுதப்பட்டிருக்குது. அதனை நான் காணல, பரிசீலனை செய்கிறதுக்காக வேண்டித்தான் தருணம் பார்த்திருந்து கடன் கொடுத்து தவணைக்கு முன்னாலேயே அதனை கேட்டு நின்றேன். உமர், நான் அவரை கேவலப்படுத்துவதற்கு அவ்வாறு செய்யல்ல. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தன்மையை நான் உள்ளபடி அவதானித்து விட்டேன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஹஸரத் ரசூல் இடத்துல வாராங்க, பையத் செய்கிறாங்க. ஆக பெரிய நல்லதொரு முஸ்லிமாக அவங்க மாறினாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் என்னுடைய அனைத்து சொத்துகளும் உங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வேண்டாம் என்று சொல்லி ஒரு 3ல் ஒரு பகுதியைத்தான் நபி அவங்க உபயோகித்தாங்க என்றும் வந்திருக்குது. எனவே இவைகள் எல்லாமே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த தாழ்ந்த குணம், பொறுமை, சகிப்புத்தன்மை இதனால் ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு எங்கள்கிட்ட அந்த சகிப்புத்தன்மை இல்லை, எங்கள்கிட்ட பொறுமை இல்லை, நாங்கள் தாழ்ந்து போகிறது என்னன்னு சொல்லி விளங்கியும் இல்லை. எங்களில் ஏராளமாக இன்றைக்கு ஆண்கள், பெண்கள் இதை மாதிரி இருமாப்பு கொண்டவர்கள் குடும்பங்களை பல வருடங்களாக பிரிந்து கொண்டு அவர்களுடைய முகம் கூட பார்க்காம வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. இவங்க திடீரென்று மௌத்தா போனாண்டா நரகத்துக்கு போவாங்க, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இப்படியான விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹ் இறுதியில் அவங்களுக்கு எப்படி தண்டித்தான் என்றால், ஃபஅஹதுனாஹு வஜுனூதஹு. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அந்த ஃபிரௌனையும் அவனுடைய பட்டாளத்தையும் பிடித்தோம். ஃபநபதுனாஹும் ஃபில் யம்மி. அவர்களை கடலில் தூக்கி எறிந்தோம். ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்துல் ஆலிமீன். பாருங்க நபியே, இந்த அநியாயக்காரர்களுடைய இறுதி முடிவு எப்படி நடந்தது. அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலையும் ஃபிரௌனுடைய விஷயங்களை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் இறுதியில் யாரெல்லாம் இந்த ஃபிரௌன் அடக்கி ஆழ்ந்து கொண்டு இருந்தானோ அவங்க பொறுமையோடு செயல்பட்டாங்க. அடக்கி ஆளப்பட்டவர்கள் ஈமான பாதுகாத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டாங்க. அவங்கள அல்லாஹ் வஜஅல்னாஹும் அஇம்மத்தை யதுஊன இலன் வஜஅல்னா அஇம்மத்தன், அவர்களை தலைவர்களாக ஆக்கினோம் என்று சொல்கிறான். அதே நேரம் வஜஅல்னா அஇம்மத்தன் லம்மா சபரு, அவங்க பொறுமை கொண்டதின் காரணமாக தலைவர்களாக ஆக்கினோம். வக்கானூபி ஆயாத்தினா யோக்கினோன், மேலும் அவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை ரொம்ப உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் அந்த சபருக்கு
பொறுமைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரதிகூலி கொடுத்ததை சொல்கிறான். அத்துடனே யாரெல்லாம் இப்படி அநியாயம் செய்தார்களோ அவர்களை நாங்கள் வஜஅல்னாஹும் அஇம்மத்தை யதுஊன இலன்னார், நரகத்தின் பால் அழைக்கக்கூடிய தலைவர்களாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றார். மூமின்களை, அப்படி பொறுமைக்காரர்களை அந்த முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகுமதி அளித்து இங்கே வஜஅல்னாஹும் அஇம்மத்தை யதுஊன இலன்னார், யாரெல்லாம் இருமாப்பு கொண்டு பூமியில் விசவம் செஞ்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தாங்களோ அவங்கள நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய தலைவர்களாக ஆக்கினோம். வயௌமல் கியாமத்தில் யுன்சரூன், கியாமத்து நாளன்று இவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கட்டளைகளை பெரிதாக மதித்து யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவிலேயே தீர்ப்பு வழங்கினான். அவர்கள் நாள மறுமையில் சொர்க்கவாதிகளாக இருப்பார்கள். அப்படி இல்லாதவர்கள் மலக்குகளால் நரகத்துக்கு இழுத்து செல்லப்பட்டு அவங்களுக்கு பயங்கரமான வேதனைகள் கொடுக்கப்படும். அவர்களை இந்த துனியாவிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலில் மூழ்கடித்து ரொம்ப தண்டனைகளை கொடுத்தான். அதே போல நாள மறுமையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமான உதவியும் அற்றவர்களாக, நிர்கதியானவர்களாக அவர்களை ஆக்குவான். தொடர்ந்தும் குர்ஆன் பேசுது, வா அத்பஅனாஹும் ஃபி ஹாதிஹி துன்யா லஅனா, யாரெல்லாம் இப்படி விஷமம் செஞ்சு கொண்டு நரகத்தின் பால் மக்களை அழைத்து கொண்டு இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த துனியாவிலும் நாங்கள் எங்களுடைய சாஃபத்தை தான், எங்களுடைய முனிவைத்தான் பின்தொடர செஞ்சோம். வயௌமல் கியாமத்தி ஹும் மினல் மக்பூஹின், கியாமத்து நாளில் அவர்கள் மிகவும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்கிறதுன்னு அல்லாஹ் இங்கே சொல்கிறான். நல்லவங்க நல்ல காரியங்களை செய்ததுனால அடைகிற நன்மையின் அந்த பயன்கள் இதனுடைய பொருட்டால் அவர்கள் கியாமத்து நாளில் முகங்கள் மலர்ந்தவர்களாக, மிகவும் பிரகாசமானவர்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கக்கூடியவர்களாக அழகாக இருப்பாங்க. இது போல யாரெல்லாம் தீய செயல்களை செய்தாங்களோ அவங்க அந்த தீயத்தினுடைய பயனை அடைகிறதுனால நாள மறுமையில் அவங்களுடைய மனங்கள் எல்லாமே நொந்து வெக்கித்து முகம் கருத்து முகத்தில் உள்ள எல்லா விதமான பிரகாசங்களும் மாறி பார்க்குறதுக்கு அவலட்சணமாக இருப்பார்கள், தோன்றுவார்கள் என்கிறதான் இந்த ஆயத்தில் இந்த மக்பூஹைன் என்ற வார்த்தை அறிவிக்குது. அதாவது இங்கே சொல்லப்பட்டுச்சு, வயௌமல் கியாமத்தி ஹும் மினல் மக்பூஹைன், கியாமத்து நாளன்று அவர்கள் மக்பூஹ் ரொம்பவும் அவலட்சணமானவர்களாக, அவருடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்களாக, ரொம்ப இழிவானவர்களாக இருப்பார்கள் என்கிறத சொல்லுது. இஸ்திக்பார் பெருமை என்கிறது இப்படி அவலட்சணங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்கிறது இங்கே எங்களுக்கு அறிவிக்குது. அதே மாதிரி தான் துனியாவிலையும் யாரெல்லாம் பெருமை அடிப்பார்களோ அவங்களோட யாரும் சேர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்களுடைய பேச்சுகளை கூட வெறுப்பாங்க. சில சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு இணக்கம் தெரிவிக்கிறது போல இருந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளங்களில் இவர்கள் வாழ மாட்டாங்க. வெறுமனே ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அவர்கள் செயல்படுவாங்க என்கிறதனையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதனால தான் பெருமை விட்டு நாங்கள் விலகிக்கொள்ளணும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஸ்லதானி லா தஜ்தமியானி ஃபீ முஃமினின் அல் புஹ்லு வல் கிபுர், அதாவது 2 விஷயங்கள் ஒரு முஃமினிடத்தில் ஒன்று சேர மாட்டாது. அதில் ஒன்று அல் புஹுல் கஞ்சத்தனம், அடுத்தது கிபர் அதாவது பெருமையும் உலோபித்தனமும் ஒரு மூமினிடத்தில் ஒருங்கி அமைய மாட்டாது என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனால் எங்களுடைய எல்லா நிலைமைகள்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி நாங்கள் எதனையும் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நேரம் எங்களிடத்தில் கிபர் வரக்கூடாது என்கிறதுக்காக வேண்டித்தான் அல் புஹ்லு வல் கிபர் என்ற இந்த வார்த்தைகளை ஒரே இடத்துல ஹதீஸில் கொண்டு வந்து இருக்குது. எனவே இந்த செல்வங்கள் செழிப்புகள் எல்லாமே துனியாவுடைய ஒரு நிழல் என்று சொல்லப்பட்டது. நிழல் எப்படி நிலை இல்லையோ, அது நிழல் எப்படி நிலையானது இல்லையோ, நிழல் வர வர குறைஞ்சு கொண்டு திரும்பி போய்ட்டுடுமோ, அதே மாதிரி இந்த செல்வங்களும் அது குறைந்து திரும்பி போகக்கூடியது. இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஹக்கானவன், அவன் நிலையானவன், அவன் தான் பெருமைக்கு சொந்தக்காரன். அது எங்களிடத்தில் வரக்கூடாது.
சொன்னாங்க ரசூல்லா, லா யன்பகி லில் முஃமினி ஐயுதில்ல நஃப்ஸஹு. அதே நேரம் ஒரு முஃமின் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளவும் கூடாது. சிலவங்க சில விஷயங்களை கூறி தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்வாங்க. அப்படி தாழ்த்தி கொள்ளவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல இல்லை. ஏன்? மூமின் எப்பவும் கண்ணியமானவர். மூமின் இடத்திலிருந்து நலவுகள் தான் வெளியாகும். ஒரு மூமினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தஸ்தில் அதிகமாக்குறான். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் என்கிறது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கும் தான் இருக்கிறது என்கிறதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி வைத்தார். ஹைர், அடுத்தது 43வது ஆயத் தொடரும். இன்ஷா அல்லாஹ் அதில் இருந்து நாங்கள் தஃப்சீருடைய விளக்கங்களை பார்ப்போம். இங்கே எது எங்களுடைய படிப்பினைகளுக்காக வேண்டி கூறப்படுகிறதோ குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் அவைகளை எடுத்து நடக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கிருபை செய்வானா.